அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். 1200க்கு 1720 பா, என்ன ஒரு மதிப்பெண் 1720. இந்த 1720க்கு நம்மளும் மார்க் போடணும்ல, மார்க் போட்டுரும். அது என்னப்பா ரீசெண்டா ஏதோ ஒரு திருவிழா நடத்துனாங்களே, என்ன திருவிழா? அறிவில்லாதவங்க திருவிழாவா? சம்திங் அறிவில்லாத திருவிழா, அறிவுள்ள திருவிழா, அறிவு திருவிழா. இந்த அறிவு திருவிழால இந்த அறிவில்லாதவங்க எல்லாம் சேர்ந்து அதை அவதூறு திருவிழாவா மாத்தி விட்டாங்க. அந்த அறிவு திருவிழாவில இந்த 1720 என்னெல்லாம் அறிவுத்தனமா அறிவில்லாம சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்துருவோமா? இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. என்னது அரசியல் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வராங்களா அரசியலுக்கு? இதுக்கு லியோ ஆடியோ லான்ச்லயே விஜய் ரிப்ளை பண்ணிட்டாரு. அந்த ரிப்ளைய ஒருக்கா அப்படி பார்த்துட்டு வந்துருங்க. வீட்டுல ஒரு குட்டி பையன் ஆசையா அவங்க அப்பா சட்டை எடுத்து போட்டுக்குவான், அப்பாவோட வாட்ச் எடுத்து கட்டிக்குவான், அப்பாவோட சேர்ல ஏறி டொயினி ஏறி உட்காந்துக்குவான். அந்த ஷர்ட் அவனுக்கு செட்டே ஆகாது, தொலைன்னு இருக்கும். வாட்ச் கையிலேயே நிக்காது. அந்த சேர்ல உட்காரலாமா வேணாமா, அது அவனுக்கு தகுதியா இல்லையா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்பா சட்டை. இந்த தோளன்னு சொல்ற சட்டையை ஃபர்ஸ்ட் போட்டவரு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் யார்கிட்ட எடுத்து போட்டார் அப்படின்னா, கருணாநிதி அவர்கிட்ட இந்த தோளன் சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டாரு. அந்த சட்டையை போட்டதுனால நமக்கு ஏற்பட்ட விளைவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிள்ளைங்க குடிக்கிறாங்க, இந்த நாட்டுல தேவையில்லாத விஷயங்கள், பாலியல் பலாத்காரம் நடந்துட்டு இருக்கு. இந்த எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணோம். எதனால? அந்த சேர்ல இவர் ட்வைன்னு போய் உட்கார்ந்தனால நமக்கு இவ்வளவு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணோம். இப்போ அதே சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஏற்பட்டிருக்க இந்த சட்டைய பொங்கன்னு போட்டுட்டு அந்த சேர்ல உட்காரலான்னு இந்த 1720 நினைக்கிறாரு. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த சட்டையை போட்டதுக்கே நம்ம தமிழ்நாடு என்ன பாடுபட்டுட்டு, அப்போ நம்ம 1720 போட்டா நம்ம தமிழ்நாடு என்ன நிலைமைக்கு போகணும் யாராலையும் கணிக்கவே முடியாது. 1720க்கு கடைசி வரை புரியல. 1720 தான் சொல்லிக்கிட்டார் அப்படின்னு அவரு கடைசி வரை தெரியல. அதாவது அவன் பொருளை வச்சு அவனே போடணும்டான்னு சொன்ன மாதிரி இது எந்த கட்சிக்கோ, குறிப்பா டிவிகே, அப்புறம் அதிமுக, பிஜேபி, அதுக்கப்புறம் விசிகா, அப்புறம் இந்த நாம் தமிழர் கட்சி, எந்த கட்சிக்கும் அவர் சொன்ன இந்த பொதுவான இந்த வார்த்தைகள் அந்த செட்டே ஆகாது. ஆனா கரெக்டா யாருக்கு செட் ஆகுது அப்படின்னா 1720 தான் செட் ஆகுது. இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. யாரா? என்ன தாண்டா சொல்றேன்? எக்ஸிபிஷன் போவோம், பாத்திருப்பீங்க, கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, ஐபிள் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடும். நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அவ்வளவு ஆர்வம். ஐபிள் டவருக்கு பார்க்க, உண்மையா ஐபிள் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போனோம். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐபிள் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. நீங்க அத்தனை பேரும் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க அத்தனை பேரும் நம்முடைய இயக்கத்துடைய வரலாற்று நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேடி குடிச்சது, பொம்பளைய புடவை உருவனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா கரெக்டா செட் ஆகுது இல்ல? இந்த அரசியல் பேஸ்மெண்ட் இல்லாம யார் உள்ள வந்திருக்கா அப்படின்னு பாத்துருவோமா? அது அவரே 1720 சொல்லியிருக்காரு. அதையும் பாருங்க. என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. இந்த கேள்விக்கு இல்லைன்னு தானே சொல்றாரு. அடுத்த கேள்விக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. அடுத்தது அமைச்சர் அப்படிங்கிற ஒரு லைன் எடுத்துக்கலாமா? நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் இப்பதான் முதல் முறை சட்டமன்ற இருக்கேன், அதனால எனக்கு வேணாம் தான் சொல்லுவேன். தலைவர் அந்த மாதிரி ஒன்னும் பையனுக்காக கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. இதுக்கும் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா வந்தார்ல, அப்ப பேஸ்மெண்ட் யார் அரசியல் பேஸ்மெண்ட் இல்லாம உள்ள வர்றது? நமக்கு இது கேன்சரே கிடைக்காது. ஏன்னா இந்த 1720 வரலாறு ரொம்ப பெருசு. அவர் கட்சியில தன்னை இணைச்சிக்கிறாரு, இளைஞரணி தலைவரா உருவெடுக்கிறாரு, அதுக்கப்புறமா எம்எல்ஏ ஆகிறாரு, அதுக்கப்புறமா ஒரேடியா அமைச்சர் ஆகிறாரு. அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அவர் துணை முதலமைச்சர் ஆயிடுறாரு. எப்படி? அதனால எப்படி அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பையனா பிறந்த ஒரே ஒரு காரணத்தினால எப்படி அமைச்சரா, அப்புறம் எப்படி துணை முதலமைச்சரா மாறுறாரு. அதே கட்சியில இருக்கிற எத்தனையோ தகுதியான
பல தொண்டர்கள், அந்த கட்சிக்காக உழைச்ச பல தூண்களா அந்த கட்சியை தாங்கிட்டு இருக்க பல பேர் இன்னமும் இருக்காங்க. யாராச்சும் ஆக முடிஞ்சுச்சா? இல்ல. ஆனா அந்த கட்சின்னு சொல்ற கட்டடத்துக்கு மேல இருக்க காத்துல ஆடுற கம்பியா நம்ம 1720 வந்து இருக்காரு. எப்படி? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பையனா பிறந்த ஒரே ஒரு காரணத்தினால. இப்ப சொல்லுங்க, யாரு பேஸ்மெண்ட் இல்லாம உள்ள வருது? நான் முடிவு எடுக்கல, மக்கள் நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. இந்த திராவிட அரசு மக்களுக்கு பேஸ்மெண்ட் வந்து எவ்வளவு அளவு ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதையும் நம்ம 1720 தான் வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இந்த 3 வருஷத்துல இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தின் மூலமாக எத்தனை பயணங்களை தெரியுமா மேற்கொண்டிருக்கீங்க? 450 கோடி பயணங்கள். பஸ் ஏத்த மாட்டேங்கிறாங்களா? எப்படி 450 கோடி பயணங்கள். எப்படி 450 கோடி பயணங்கள். இந்த பயணங்களை நல்ல வேலை பஸ்ல ஏத்துங்கயா, ஏத்துனாதாங்கயா நாங்க பயணமே பண்ணுவோம். இவங்க ஏத்ததுனால நாங்க என்னெல்லாம் பயணம் பண்றோம்னு எங்களுக்கே தெரியல. அதுவும் அந்த மாதிரி ஒரு 450 கோடி பயணம் செய்யறதுக்கு வாய்ப்பு வந்து தமிழக மக்களுக்கு கிடைச்சிருந்தா இந்த திராவிட அரசை பார்க்கணுமான்னு ஒரு வெறித்தனத்திலேயே அவங்க வந்து பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் ஷிப்ல ஏறி இந்த நேரம் வேற்று கிரகத்துக்கு வந்து பயணம் பண்ணியிருப்பாங்க. இந்த 450 கோடி பயணம் மகா பெரிய பயணம், மகாபாரத்திலே எழுதப்படாத ஒரு பயணம், சரியான ஒரு பயணம். அடுத்த பேஸ்மெண்ட்டை பார்த்துருவோம். அடுத்த பேஸ்மெண்ட்ல அவர் எந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் போட்டிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு மக்களோட ஒரு விருப்பம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல, பார்த்து அடிச்சாதானே அந்த பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்ப மக்களுடைய ஆசையை தூண்டணும். அப்படி அவர் தூண்டின ஆசை என்ன அப்படின்னா, இது ஒரு குற்றம் தான். ஒரு குற்றம் வந்து மக்கள் மத்தியில பண்றதுக்கு சமம் தான். அவர் என்ன ஆசை வந்து மக்கள் மத்தியில தூண்டிடுறாரு அப்படின்னா, அதை அவரை சொல்லுவாரு பாருங்க. கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறா, தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க, வரப்போறது நம்மாச்சு, நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு. எப்படி பேஸ்மெண்ட் போட்டிருக்காரு? கூட்டுறவு வங்கியில 5 பவுன் கடன் வாங்கினா தள்ளுபடி. மக்கள் ரொம்ப பாவம் எனக்கு தெரிஞ்சு. எப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்காக தான் பிள்ளைக்காக ஒரு நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடகு வச்சிருப்பாங்க. தன்னுடைய பிள்ளையோட படிப்புக்காக அடகு வச்சிருப்பாங்க. தன்னோட வறுமைக்காக அடகு வச்சிருப்பாங்க. சில வட்டி கட்ட முடியாத ஒரு காரணத்தினால அடகு வச்சிருப்பாங்க. தன்னோட பல ஏழ்மையில சில விபத்துல வச்சிருப்பாங்க. பல விஷயத்துக்கு வச்சிருப்பாங்க இவங்க கொடுத்த வாக்குறுதியை நம்பி. இப்போ அதை கூட மீள முடியாத ஏலத்துக்கு போன பல நகைகள், பல குடும்பத்தோட கண்ணீர். யாரு எந்த அரசாங்கம்? யாரோட பேஸ்மெண்ட்ல இருக்கிற அரசாங்கம் மக்களுக்கு பதில் சொல்லும். அடுத்த பேஸ்மெண்ட் எப்படி போட்டாங்க அப்படின்னா, திராவிட மாடல் அரசு வந்து ஆட்சிக்கு வந்தால் இதே 1720 தான் அதையும் சொன்னாரு. நீட் தேர்வு வந்து 6 மாத காலத்தில் 6 மாசத்துல ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொன்னாரு. ரத்து பண்ணாங்களா? நீங்க அவர் சொன்னதை பாருங்க. நாங்க சொல்றோம் 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், தலைவர் அறிவிச்சுட்டாங்க. அதற்கு வந்து என்ன ரகசியம்? ஒரு ரகசியம் கிடையாதுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. சொன்னாங்களே, செஞ்சாங்களா? எப்படி செய்வாங்க? அதான் அவங்க செய்ய மாட்டாங்களே. அதான் நீங்க ஓட்டு போட்டீங்களே. அதுவும் ஒருத்தவங்க உண்மையை பேசும்போது அவன் வந்து கான்பிடண்டா தைரியமா பேசுவான். பொய்ய பேசும்போது இழுத்து பேசுவான். அவர் பேசும்போது எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு அப்படின்னு இழுத்து பேசும்போதே நம்ம நம்பணும். இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கணும். இனியும் அந்த ஸ்பீச்சிங் கோடெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த பேஸ்மெண்ட் திராவிட மாடல் போட்டது வந்து மிக முக்கியமான ஒரு பேஸ்மெண்ட். ஏன்னா அவங்க ஆட்சி காலத்துல என்ன சாதனைன்னு கேட்டாலே பிங்க் பஸ் ஏங்க, மகளிருக்கு இலவச பிங்க் பஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் அவரு சொல்றத நீங்க பாருங்க. அந்த பிங்க் பஸ் என்னெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கணும் நீங்க பாக்கணும் இல்லையா? நீங்க பாத்துருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். ஆனா நான் சொல்றேன், கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போவது பிங்க் பஸ் தான். மகளிர் நீங்க யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ் தான். மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது. இப்போ கடைசியில ஜெயிக்க போறது யாரோட பஸ் அப்படின்னா, நம்ம முதலமைச்சரோட பிங்க் பஸ் தான் வந்து ஜெயிக்க போகுது. ஆனா இப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, யோயோ அதை நிறுத்தி தொலைங்கயா, அந்த பஸ் நிறுத்தினாலே பாதி ஆக்சிடென்ட் வந்து தமிழ்நாட்டுல வந்து நிறுத்தப்படும். ஏன்னா பாதி ஆக்சிடென்ட் பண்றதே இந்த பிங்க் பஸ் தான். எங்களால முடியல,
அந்த அளவுக்கு கதறாங்க. எதுக்கு இந்த பிங்க் பஸ் அப்படின்னு? அதான் அது அதுக்கு பாட்டுக்கு போகுது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஏன்னா இதுதான் நம்ம அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போற பிங்க் பஸ். இப்போ வரைக்கும் இவங்க எந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இவங்க பேஸ்மெண்ட்டுக்கு மேல எந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் போட்டு ஆடுறாங்க, இவங்க பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு ஆடுதுன்னு நம்ம பார்க்கணும்ல. அதையும் நீங்க அமர்க்களமா அமர்ந்து பாருங்க, இவங்க பேஸ்மெண்ட் எப்படிலாம் ஆடுது அப்படின்னு. சூப்பர் ஆடுது இல்ல? அப்படி அப்படி அழகா ஜோர் ஆடுது இல்ல? பாருங்க. ஆட்டத்தை நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல. இந்த மாதிரிதான் ஸ்டேஜ்ல நம்ம அரசியல் கட்சிகள் இந்த காலத்துல இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுதான் நீங்க வாக்களிக்கணும். இந்த மாதிரி ஒரு அவலமான ஒரு நாடகம் அரசியல் நிகழ்வுல தேவையா? நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இந்த மாதிரிதான் ஏமாத்தி அவங்க ஓட்டு போட வச்சுட்டு இருந்தாங்க, கச்சேரி ஆடல் பாடல் அப்படின்னு. இனிமே இந்த ஆடல் பாடல் கொண்டாட்டம் எல்லாம் எங்களிடம், இந்த புது தலைமுறை மக்களிடம் நடக்காது. நீங்க சிந்திச்சு ஓட்டு போடணும். நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த 2 பேர் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? எனக்கும் ரொம்ப நாளா டவுட்யா, இவங்க கட்சியில 2 பேர் சேர்ந்தா என்னதான் பேசுவாங்க, என்னதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப நாள் டவுட். அது 2 பேர்ல 3 பேர் சேர்ந்து பேசினா என்ன பேசுவாங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட காமிச்சு போறேன். அந்த 3 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு நீங்களே பாருங்க. போத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு பேசுறா மக்கள். இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா இன்னும் இன்னுங்க 5 படுத்தா அடா உக்கால ஓலிங்களா அட பொம்மால பைத்தியக்கார பையில உள்ள பொம்மால. ரொம்ப நாள் உங்க எல்லாருக்கும் இருந்த டவுட்டுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா? இவங்க கட்சியில ஒருத்தர் இல்ல 3 பேர் சேர்ந்து சந்திச்சாலும் இப்படிதான் பேசிப்பாங்க. இவங்களே இப்படி பேசுறாங்க அப்படின்னா இந்த கட்சியோட தலைவர் எப்படி பேசுவாரு? நீ நல்ல தலைவரா இருந்தா இந்த மாதிரி பேசுற ஒவ்வொரு பேச்சாளர்களுடைய பேச்சுக்களுக்கும் தடை விதிச்சிருக்கணும். அவங்களோட பேச்சுல லிமிட்டை கொண்டு வந்திருக்கணும். எந்த மாதிரி மக்கள் மத்தியில ஒரு நல்ல கருத்தை கொண்டு போனோம்னு சொல்ற ஒரு அறிவை சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படி என்றால் நீங்களும் இந்த பேச்சை ஆதரிக்கிறீர்கள், நீங்களும் இந்த மாதிரி பேசுவீர்கள். அதுதான் உண்மை. மக்கள் சிந்தித்து ஓட்டு போடுங்கள். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி ஊத்துவாங்க. தண்ணி ஊத்தி ஒரு 10 நாள் 15 நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி ஊத்தி அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காவுக்கு ஃபுல்லா தண்ணி அடிப்பாங்க. நம்ம முதலமைச்சர் தண்ணி அடிச்சிருக்காரு. எப்படி 100% தூய்மையான பாதுகாப்பான குடிநீரை ஓபன் பண்ணி வைக்கிறாரு. காலமா அது அப்படி இருக்கு. ரொம்ப ஃபோர்ஸா தண்ணி வருது நம்ம முதலமைச்சர் திறக்கும் போது. ஆனா அது அப்படியே நீங்க கட் பண்ணீங்கன்னா மாலையில முதலமைச்சர் திறந்த அந்த பைப்ல தண்ணி வரல, அவ்வளவு ஃபோர்ஸா காத்து வருது. எப்படி காத்து வருது? அது ஆக்சிஜனாவும் இருக்கலாம், கார்பன் டை ஆக்சைடாவும் இருக்கலாம். ஆனா எப்படின்னு தெரியல. மக்கள் நீங்க தான் யோசிக்கணும். இதான் இவங்க பேஸ்மெண்ட் போட்டு எந்த அளவுக்கு தண்ணி அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல, தண்ணி ஊத்தி வைக்கிறாங்க அப்படின்னு தெரியுதுல்ல. இப்ப தொண்டர்களோட பேஸ்மெண்ட்டை பார்ப்போம். ஒரு திமுக சார்ந்து ஏதாவது ஒரு கட்சி கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு சேர் இல்லை, அதுக்கப்புறம் டேபிள் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க அந்த கூட்டத்துல இருந்து எல்லா சேரு, பெஞ்சு, அப்புறம் டேபிள் இதெல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கூட்டம் முடிச்சதை எடுத்துட்டே போயிடுவாங்க. ஆனா இவங்க மத்த கட்சியை பார்த்துட்டு இத்தனை சேர் உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லுவாங்க. ஆனா இவங்க கட்சியில சேரையே எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியிலயும் பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க. மக்கள் சொன்னா அவங்க பிடிச்சி கைது பண்ணவும் செய்வாங்க. இதை விட ஒரு ட்விஸ்டான விஷயம் என்னன்னா, நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு இடத்துக்கு வராங்க. அவர் வந்துட்டும் போயிட்டாரு. அந்த வழி நடுவை அவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா வாழை வரையறுக்கிறது வச்சிருக்காங்க. இந்த மக்கள் அலைமோதி அதுவும் அந்த லேடி ஒரு இழுக்கிறா பாருங்க. பா, என்ன ஒரு இழுப்பு! இதுதான் நம்ம பேஸ்மெண்ட். எப்படி அந்த கட்சியில இருக்க வேண்டிய முக்கியமான பேஸ்மெண்ட் நல்லா இந்த மாதிரி சைட்ல ஏதாவது பொது சொத்துக்கள் இருந்தால் அவங்க என்னன்னா இழுக்கலாம், போட்டு இழுத்து வரலைனாலும் இழுக்கலாம். அப்படியே கட் பண்ணீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு மாநாடு நடத்தினாங்களே, இந்த அறிவில்லாதவங்க திருவிழாவுக்கு முன்னாடி ஏதோ நடத்தினாங்களே கரூர்ல, அங்க என்னன்னா ஒரு தாத்தா அவங்க பேஸ்மெண்ட் கீழே உச்சா போயிட்டு இருக்காருங்க. ஐயோ, எந்த இது எனக்கு புரியல.
இவங்க வந்து பேஸ்மெண்ட் இல்லாம வந்து பல பேர் உள்ள வராங்கன்னு சொல்றாங்க. இவங்க வச்சிருக்க பேஸ்மெண்ட் கீழே ஒருத்தர் உச்சா போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் உங்க தொண்டர்களுக்கு வந்து நீங்க சொல்லி கொடுக்கணும் இல்லையா, எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு. இந்த திமுக எப்படிதான் கத்தி குப்பாடு போட்டாலும் இந்த மக்கள் வந்து இப்ப இந்த கூட்டத்துக்கு எதுவும் வாரதில்லை. ஏன்னா இவங்க போய் பிரச்சாரத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு மக்களே ரொம்ப மனசு சோர்ந்து போயிட்டாங்க. அப்படியும் மக்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபாய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபர்ஸ்ட் அந்த போர்ட்லயே இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, பாருங்க வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு மத்திய மாவட்ட திமுக. என்னது மத்திய மாவட்ட திமுக, அதுல 200 வெல்வோம் வரலாறு படைப்போம்னு இவங்க எழுதி வச்சதுக்கு அதை பிடிச்சிட்டு இருந்த அந்த பாவம் அந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் அதுல இறங்குவாங்க. அந்த பாட்டிக்கெல்லாம் வந்து மொத்தமா எவ்வளவு ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்க 200 வெல்வோன்னு சொன்னதுக்காக வேண்டியே 200 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பாவம் அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். எவ்வளவு பாட்டி தராங்க? 200 ரூபாயா? நீங்க எல்லாரும் தாராளமா இந்த 30 பேர் விழாவில் வந்து கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டா எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கும் கண்டிப்பா 200 ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும். நீங்களும் ஒரு போர்டு பிடிச்சு நிக்கலாம். அது மாதிரி என்னன்னா, சாலை விபத்து ஏற்பட்டால் அது வந்து நியூஸ்ல வராது, நியூஸ் பேப்பர்ல வராது, எதுவுமே வராது. தயவு செய்து எங்களை கருணை கொலை பண்ணி எங்களை இது பண்ணிடுங்க. சரிம்மா, நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சரிம்மா, நன்றி.